ஓம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவிப் பெரும் கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம் உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி அமைதியான ஆனந்த ஆன்மவித்தை அருளும் ஓங்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். ஓம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் பொருட்பால் 45வது அதிகாரம் பெரியாரை துணை கோடல். இதற்கு முந்தைய அதிகாரத்தை சென்ற வகுப்பில் பார்த்து முடித்தோம். குற்றம் கடிதல். ஓர் அரசன் அல்லது தலைவன் தன்னிடம் ஏற்படக்கூடிய 6 வகையான குற்றங்களை எப்படி தன்னிடமிருந்து நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை விரிவாக திருவள்ளுவர் நமக்கு உபதேசித்தார். குற்றங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஏன்னா மனிதனுடைய இயல்பு அறிந்தோ அறியாமலோ குற்றங்களை செய்வது. அப்ப குற்றங்கள் வராமல் தன்னை காத்துக்கொள்வது எப்படி அப்படின்னு கேட்டா, அறிவிலும் ஒழுக்கத்திலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியோர்கள், அந்த பெரியோர்களை ஒரு அரசன் நாடி இருக்க வேண்டும். அமைச்சர்கள், புரோகிதர்கள் அப்படின்னு அந்த காலத்துல ஒரு அரசனுக்கு உறுதுணையாக பல பேர் இருப்பாங்க கூட. ரொம்ப முக்கியமா மென்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லையா, குரு, ஆச்சாரியர். திருவள்ளுவர் நேரடியாக சொல்லவில்லை, ஆனால் நாம் சரித்திரத்தின் பக்கங்களை புரட்டி பார்த்தால் எத்தனையோ பேர் அரசர்களுக்கு பின்னால் அவர்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலை கொடுத்து கொண்டு அவர்கள் மூலமாக நாட்டு மக்கள் அனைவருக்குமே நன்மையை செய்து கொண்டு இப்படி உன்னதமான பல ஆச்சாரிய பெருமக்கள் இருந்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இப்ப ராஜராஜ சோழன் அப்படின்னு எடுத்துக்கொண்டா கருவூர் கிழார் சரியான நேரத்துல அரசருக்கு எப்பொழுதெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ அப்ப ரொம்ப அருமையாக உறுதுணையாக நின்று ராஜராஜ சோழன் செய்கின்ற ஒரு செயலுக்கும் அவர் அப்படி ஒரு பக்கபலமாக இருந்தார். ஒரு அருமையான சம்பவம் என்னன்னா, கருவூர் சித்தர் தான் முதல்ல சோழ தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு சித்தர் இல்லையா, அவர் கைலாய தரிசனம் பெறுகிறார். இந்த கைலாய காட்சியை பார்த்து விட்டு ராஜராஜ சோழன்ட்ட சொல்கிறார், அருமையா இருந்தது, அப்படியே சூரிய ஒளி படும் பொழுது தக தகவென்று ஒரு பொன் போல அந்த மலை ஒளிர்ந்தது, நான் உன்னை அழைச்சிட்டு போக விரும்புறேன் அப்படின்னு. ஏன்னா ராஜராஜ சோழன் அவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு சிஷ்யன் இல்லையா, அதனால உன்னை அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு கரூர் சித்தர் சொல்றார். அப்ப ராஜராஜ சோழனுடைய மனசு, நான் மட்டும் பார்த்தா போதுமா, என்னுடைய மக்கள்லாம் பார்க்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிறாரு. மக்கள்னா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க நினைச்சுக்கிறாரு கரூர். இல்ல, சோழ தேசத்து தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அந்த கைலாய பதியை தரிசிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ராஜராஜேஸ்வரம் அப்படிங்கிற அந்த அருமையான தஞ்சை பெருவுடையார் கோவிலை அவன் கட்டுகிறான். அது முழுவதும் பொன் வேய்ந்திருந்தார்களாம். அந்த காலத்துல பொன் போல ஒளிரும் அந்த கோவில் பொன்னாகவே ஒளிர்ந்திருக்கிறது. அதாவது குரு சொல்லிட்டார் அப்படின்னா அப்போ அவர் குருவே அவ்வளவு சந்தோஷப்படுறார். அவரை எப்படியெல்லாம் வழி நடத்தியிருந்தா ராஜராஜனுக்கு அப்படி ஒரு பரந்த மனசு வந்திருக்கும். எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் அந்த திருக்கைலாய மலையை இங்கேயே தரிசிக்கணும். அந்த விமானமே கைலை மலையின் அடையாளம். நம்ம பார்த்தோம்னா அந்த கீழே பாத்தீங்கன்னா அங்க கைலை மலை காட்சி கரெக்டா அந்த கோபுரத்துக்கு கீழே ஒரு இடத்துல இருக்கும். நல்ல தெளிவாவே பார்க்க முடியும் அதை அந்த விமானத்துல. ஆக
இப்பொழுது வந்து பொன் போன்ற லைட் போடுறாங்க. ஒரு காலத்துல பொன்னாகவே ஒளிர்ந்திருக்கிறது அந்த மாபெரும் கலைக்கோவில். 1000 வருடங்களுக்கு முன்னால் எழுப்பப்பட்ட கற்றளி. ஒவ்வொருத்தரும் பெருமைப்பட வேண்டிய ஒரு கோவில். அந்த கோவில் ஆகட்டும், பொதுவாகவே இந்த கோவில்ங்கிறது ஒரு அம்சம். இதை தவிர ராஜராஜனுடைய காலத்தில் நடைபெற்ற போர்கள், அவன் எப்படியெல்லாம் நிர்வாகத்திறன் மிகுந்த ஒரு அரசனாக இருந்தான், எப்படிலாம் மக்களை பார்த்து கொண்டான், என்ன விதமான மாற்றங்கள்லாம் நடந்தன, அது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு 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 அருமையான ஒரு உந்து சக்தியாக, ஒரு வழிகாட்டுதல் தந்தவராக பல அமைச்சர்கள் இருந்தாங்க. அதோட கருவூர் சித்தரும் இருந்தார். அதே போன்று தசரதர் என்று எடுத்துக்கொண்டால் பரம்பரை பரம்பரையாக வசிஷ்டர் அவர்களுக்கு வந்து குலகுருவாக இருக்கிறார். நான் இது ஆல்ரெடி இந்த வகுப்புல சொன்னேனா நினைவில்லை, இருந்தாலும் சொல்கிறேன். வசிஷ்டர் வந்து தசரதனுடைய அமைச்சரவையில இருக்கார். விஸ்வாமித்ரர் ராமரை வந்து யஜ்ஞத்துக்கு அனுப்பணும்னு சொல்லி கேட்கறதுக்காக வருகிறார். நமக்கு தெரியும் விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் ஆல்ரெடி ஒரு பகை இருக்கு. வசிஷ்டருக்கு விஸ்வாமித்திரருக்கு ஆகாது, நிறைய சண்டை, இவருடைய ஆசிரமத்துல வந்து ஒரு பசு விரட்டின்னு போயிட்டார், நிறைய இதெல்லாம் இருக்கு. இது முன் விரோதம்லாம் இருந்தா கூட பெரியவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் இது. இப்ப விஸ்வாமித்திரர் வந்து ராமரை கேட்டவுடன் தசரதருக்கு வந்து ஒரே அதிர்ச்சி, அனுப்புறதுக்கு மனசு இல்ல, கிட்டத்தட்ட மயக்கம் போட்டே விழுந்துடுறாரு, அனுப்ப மனசு இல்ல. இப்ப சாதாரண ஒரு மனநிலை உடையவராக இருந்தார். வசிஷ்டர் என்ன பண்ணிருப்பார், விஸ்வாமித்திரர் எனக்கு பிடிக்காது, அவரோடலாம் ராமர் அனுப்பக்கூடாது, ஒரு நிமிஷம் வார்த்தை முடிஞ்சு போச்சா, எனக்கு பிடிச்சவன் பிடிக்காது, அந்த இடத்துல நான் அந்த அகங்காரம் தானே முன்னாடி நிற்கும். ஆனால் வசிஷ்டர் அந்த விஸ்வாமித்திரரோட தனக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் எல்லாம் அப்படியே மறந்துடுறாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, விஸ்வாமித்திரரோட ராமர் போனால் ராமருக்கு பல நன்மைகள் விளையும். விஸ்வாமித்திரர் சாதாரண ஆள் இல்ல, அவருக்கு நிறைய மந்திர சாஸ்திரங்கள்லாம் தெரியும், அஸ்திரங்கள்லாம் தெரியும், நிறைய வந்து அஸ்திரங்கள்லாம் இவருக்கு கற்றுத்தருவார், மந்திரங்கள்லாம் உபதேசிப்பார், சீதா கல்யாணம் வரைக்கும் எவ்வளவு நல்லது பண்ண போகிறார். சோ இதெல்லாம் தெரியும் வசிஷ்டருக்கு. அதனால வசிஷ்டர் தான் போய் தசரதர் கிட்ட வந்து வற்புறுத்தி கூறுகிறார், இல்ல இல்ல நீங்க அனுப்பணும், விஸ்வாமித்திரரோ கூட ராமர் அனுப்புறதுனால ராமருக்கு நல்லது. இதுதான் பொது நலன் சிந்தனை. அதாவது பெரியவர்கள் எப்படி சிந்திப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு வசிஷ்டர் ஒரு சிறந்த முன்னுதாரணம். சுய விருப்பு வெறுப்புகள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அறிவிலும் ஒழுக்கத்திலும் இந்த அனுபவத்திலும் வயதிலும் மூத்த பெரியவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள். அதனாலதான் இந்த ராமாயண உபன்யாசம் செய்பவர்கள்லாம் ரொம்ப அருமையாக ஒரு கருத்தை சொல்றாங்க. தசரதர் காலமாகி விட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது, தசரதர் காலம் ஆயிட்டார், கூட வந்து 4 பையனும் இல்ல, ராமரும் லக்ஷ்மணரும் காட்டுக்கு போயாச்சு, பரதனும் சத்ருகனும் கேகே தேசத்திலிருந்து வரணும். ஆக தசரத இறந்து போன அந்த அந்த இரவு, அந்த நாள், அடுத்த நாள் வந்து 4 பையனும் இல்ல. அதுக்கப்புறம் ஒரு 7-8 நாள் கழிச்சுதான் பரதன் வந்து அதுக்கப்புறம் சம்ஸ்காரங்கள்லாம் செய்து எல்லாம் செய்யறாங்க. அந்த இடைப்பட்ட காலத்துல யார் ஆட்சி புரிந்தது? ஏன்னா அந்த அரியணை வந்து காலியா இருக்கக்கூடாது. இன்டரிம் பீரியட்னு சொல்றோம். இப்ப நம்ம நாட்டிலேயே கூட ஒரு 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 பிரதம மந்திரி வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாலும் அடுத்த உடனே கொஞ்ச நேரத்துல அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இவர் தான் தற்காலிகத்துக்கு வந்து இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி. இதுல கூட ரீசன்ட் ஹிஸ்டரி எல்லாம் கூட நம்ம பார்த்திருப்போம். அப்படி அந்த அரியணை வந்து காலியாக இருக்கக்கூடாது. அடுத்தது யாரு, யார் ஆட்சி பண்ணா? கைகேயி ஆட்சி பண்ணல, அதெல்லாம் புறையா எதுவுமே நடக்கல. தசரத இறந்த பிறகு பரதன் வந்து பொறுப்பு எடுத்துக் கொள்ளும் வரையில் யார் கையில் ஆட்சி இருந்ததுன்னு கேட்டா வசிஷ்டர் கையில இருந்தது. புரோஹிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய, நம்மளாம் சாதாரண புரோஹிதர், நம்ம வீட்டுக்கு வர ஐயர் அப்படின்னு நினைக்கிறோம், அப்படி அல்ல. அந்த புரோஹிதருக்கு அரசாட்சியையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்திருக்கிறதுங்கிறது இதுல இருந்து தெரிகிறது. வசிஷ்டர் கையில இருந்தது. அவருக்கு தான் தெரியும் அதை யார்கிட்ட. அவர் வந்து வசிஷ்டர் பயப்படுறதே இல்லை. கைகேயிய மிரட்டுறார் அவர். நான் வந்து நீ ரொம்ப பண்ணினேன்னா நான் வந்து சீதைய வந்து ராணி ஆக்கிடுவேன், ராமர் தானே காட்டுக்கு போனோம், சீதையை அரசாட்சி பண்ணட்டும் அப்படின்னு கோபமா பேசுறார் கைகேயி கிட்ட. யாரு? வசிஷ்டர். ஆக வசிஷ்டர் என்ற உயர்ந்த ஒரு குல குரு, அவரால் தசரதருக்கு விளைந்த நன்மைகள், ராமருக்கு விளைந்த நன்மைகள், இதெல்லாம் பாக்குறோம். அதனால ராமர் கூட வசிஷ்டர் வரார் அப்படின்னோத வரட்டும் அப்படின்னு உட்கார மாட்டாராம். வசிஷ்டர் வரார், பக்கத்து தெருவில் வந்துட்டு இருக்காரு கேட்டாலும் இறங்கி ஓடுவாராம். அப்படி ராமாயணத்துல வருகிறது. அவ்வளவு மரியாதை. அவர் தேரிலிருந்து இறங்குவதற்கு கையை பிடிச்சு கொடுப்பாராம், இறங்குவாராம். அப்படி ஒரு, அதாவது அந்த அந்த பெரியோர்கள் வந்து எவ்வளவு முக்கியம் தன்னுடைய வாழ்க்கைக்கு. ஒரு அரசன் என்பவன் தனி மனிதன் அல்ல, அவனை சார்ந்து இத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா அத்தனை பேருக்கும் அவன் வந்து பிரதிநிதியாக இருக்கிறான்னா அவன் எப்படி, அவன் வந்து குற்றம் வராமல் தன்னை காத்து கொள்ள வேண்டும், அவன் சரியான வழியில் அரசாட்சி செய்ய வேண்டும் அப்படின்னா அவனுக்கு வந்து அதிர்ஷ்டம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதிர்ஷ்டம்னா லக்குன்னு அர்த்தம் இல்லை, கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ அம்சங்கள். அந்த மாதிரி ஒரு துணை வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் அவங்க எல்லாம் கூட காஞ்சி பெரியவர்கிட்ட வருவாங்க, சிங்கேரி பெரிய. ஏன் போறாங்க அப்படின்னா
அவர்களுக்கே தெரியாது அவர்களுடைய வாழ்க்கையில என்னமோ ஒரு கஷ்டம் கஷ்டம் வரப்போகிறதுங்கிறது கூட அவங்களுக்கு தெரியும். வர கஷ்டத்தை நீக்குவதற்கு பலவிதமான வழிமுறைகளை அவர்கள் சொல்வார்கள். ஏன்னா இது தனி மனிதர் சார்ந்த விஷயமே அல்ல, ஒரு குடும்பத்தை சார்ந்த விஷயம் இல்ல. ஒரு மனிதர் அப்படின்னா ஒரு பெரிய தலைவர் ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்துறாருன்னா அந்த அதுல வந்து ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்கறாங்க அப்படின்னா இத்தனை பேருடைய நலனும் அங்க அடங்கி இருக்கு. அதனால அந்த பெரியவர்களும் என்ன செய்வாங்கன்னா பலவிதமான முறைகளை அவர்களுக்கு பரிந்துரை செய்வாங்க. ஒரு பூஜையில ஆரம்பிச்சு சரியான வழிகாட்டுதல் ஆரம்பிச்சு இது மாதிரி நம்ம சமகாலத்திலையும் முற்காலங்களையும் எல்லா காலங்களிலும் இந்த பெரியோர்களின் துணையை, பெரியார்ங்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் புரிஞ்சுக்கணும். யார் பெரியவர்னா அறிவிலும் ஒழுக்கத்திலும் பண்பிலும் சிறந்தவர், வயதில் மூத்தவர், அப்படிப்பட்ட பெரியவர். சுவாமிஜி எப்பொழுதுமே இந்த சான்றோர் பெரியவர்னா அறிவிலும் ஒழுக்கத்தில் எதுவும் பிரிக்கவே முடியாது. அறிவாளி மட்டுமல்ல, ஒருத்தர் நிறைய படிச்சிருக்கார் அப்படிங்கிறதுனால அவர் நிறைய சாஸ்திரம் படிச்சதுனால ஒருத்தர் பெரியவர் ஆயிட மாட்டார். அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அதை கடைபிடிக்கிறாரா, தான் என்ன கற்றுக்கொண்டோமோ அதன்படி நிற்பவராக அவர் இருக்கிறாரா, அப்படிப்பட்ட அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த பெரியோர்கள் அவர்களை ஒரு அரசன் அண்டி இருக்க வேண்டும். அப்படி அண்டி இருந்தால் அந்த ராஜ்யத்துக்கே மிக நல்லது. இப்ப ராஜராஜ சோழனை பார்த்தோம், அப்புறம் வந்து தசரதர் வசிஷ்டரை பார்த்தோம். அடுத்தது இன்னொரு உதாரணம் சமர்த்த ராமதாசரும் சிவாஜி மகாராஜாவும். இந்த சிவாஜி மகாராஜாவோட சரித்திரத்தை சொல்லும் பொழுது சமர்த்த ராமதாசரை விட்டுட்டு சொல்லவே முடியாது. அதே மாதிரி சமர்த்த ராமதாசருடைய சரித்திரத்தை படிக்கும்போது சிவாஜி அதுல இல்லாம இருக்க முடியாது. ஏன்னா அந்த இந்து சாம்ராஜ்யம் நிறுவ வேண்டும், இவ்வளவு வந்து கடுமையாக மதமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது, பயங்கரமான போர்கள்லாம் நடக்கின்றது. இதுக்கு நடுவுல ஒரு சிவாஜி வந்து சிவாஜி மாதிரி ஒரு அரசன் வந்து ரொம்ப சரித்திரத்திலே ரொம்ப ரேர். ஏன் மகாராஷ்டிரா ஜனங்களா சிவாஜி மேல இவ்வளவு மதிப்பும் மரியாதையும் உயிரே வச்சிருக்காங்க அப்படின்னா சிவாஜி வந்து சிவாஜியோட அப்பா பெரிய ராஜா அதனால ராஜான்னு கிடையாது. இந்த செல்ஃப் மேட். அவங்க அப்பா வந்து ஒரு சாதாரண படை தளபதி, ஒரு முஸ்லீம் ராஜாட்ட வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான் அவங்க அப்பா. சிவாஜி வந்து சிவாஜிட்ட இருக்க லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், அவர் எப்படி தன்னை குரூம் செய்து கொண்டார், அதற்கு பின்னாடி சமர்த்த ராமதாசருடைய அருள் எப்படி வேலை செய்கிறது. ஏன்னா பெரிய விஷயம். சிவாஜி வந்து நிம்மதியா ஒரு இடத்துல இருந்து அரசாட்சி புரிந்து அப்படியே கொரில்லா வார், எங்க பார்த்தாலும் பதுங்கி எங்கெங்கயோ மறைஞ்சு நின்று எத்தனையோ கோட்டைகள்லாம் இருந்தா கூட வாழ்நாள் முழுவதும் பல்வேறு அச்சுறுத்தல்கள், பல்வேறு ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ். நிஜமாவே வந்து ஒரு சினிமா மாதிரியான வாழ்க்கை அவரோட வாழ்க்கை இருந்திருக்கு. சினிமானா நம்ம ஒரு வார்த்தையில சொல்றோம், பயங்கரமான வாழ்க்கை. சிவாஜி வந்து எல்லா நேரமும் ஆபத்துகளிலும் அச்சுறுத்தல்களுக்கும் நடுவுல வாழ்ந்த வாழ்க்கை. அது நடுவுல யாரு சிவாஜியை காப்பாற்றினாள்னு கேட்டா இந்த சமர்த்த ராமதாசருடைய அருள், அவருடைய அறிவுறுத்தல், அவருடைய அறிவுரைகள். அதாவது இது வந்து வெளிப்படையாவும் சில அறிவுரைகளை சொல்லுவாங்க, மனசாலையும் சில நிறைய பிரார்த்தனைகள்லாம் செஞ்சு வாழ்த்தினாங்கன்னா அதெல்லாம் வேலை செய்யும். ஏன்னா இந்த ஒரு அரசன் இவன் நல்லபடியா இருந்தாதான் இந்த காலத்துக்கு அப்புறம் இதை நிறுவ முடியும், இல்லாட்டி சரித்திரம் வேறு மாதிரியா ஆகிவிடும். ஒரு பெரிய பர்பஸ மனசுல வைத்துக்கொண்டு இவர் வந்து பண்றார். அதே மாதிரி ஹரிஹர புக்கர், அவர்களோட வித்யாரண்ய சுவாமிகள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதாவது கிங் மேக்கர்னு சொல்றோம் பாத்தீங்களா, அவங்களுக்கு பின்னாடி ஒரு பேரரசர்களை பாக்குறோம், அவங்க பக்கத்துல வந்து அவங்க 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 கூட வந்து நிற்கக்கூடிய அந்த பெரியவர்கள். அந்த பெரியவர்களிடம் இவன் எப்படி நடந்து கொள்கிறான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அட்வைசரி போர்டுன்னு போடுவாங்க, பெரியவங்க எல்லாம் கூப்பிட்டு கேட்க மாட்டாங்க. அவங்க மேல ஒரு மரியாதை இருக்காது, அவங்கள்ட்ட போய் அபிப்பிராயம் கேட்க மாட்டார்கள், கேட்டாலும் அதுபடி செய்ய மாட்டாங்க. அப்படி இல்லை, அவங்களுக்கு உரிய மரியாதையோடு பணிஞ்சு கேட்கணும். எனக்கு வந்து இந்த விஷயத்துல நான் எடுத்திருக்கிற முடிவு சரியா, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு ஈகோவெல்லாம் விட்டுட்டு ஒரு அரசன் கேட்க கடமைப்பட்டிருக்கிறான். அதுதான் பெரியாரை துணை கோடல். சும்மா வந்து இவர் தான் எங்களுக்கு குரு அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் கொண்டு வந்து வச்சுட்டு அவருக்கு வந்து நாங்க ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணுவோம், அவரோட போட்டோவை போடுவோம், அப்படி கிடையாது. அவர் சொல்கின்றதையும் நம்ம கேட்கணும், ரொம்ப முக்கியம். இப்ப காஞ்சி மகா பெரியவர்னா எத்தனையோ பேரோட வாழ்க்கையில வந்து புரட்டி போட்டிருக்காரு. நம்மளால கற்பனை கூட பண்ண முடியாது. வெளிநாட்டுக்கு போக இருந்த ஒருத்தர் ஜெர்மனிக்கோ எங்கேயோ வேலை தேடி போறாரு, போகக்கூடாதுங்கிறார் பெரியவர். அவருக்கு ஒண்ணுமே புரியல, அவங்க குடும்பமும் வறுமையில இருக்கு, கஷ்டத்துல இருக்கு, ஜெர்மனிக்கு போனா நல்ல வேலை கிடைக்கும், எப்படியாவது பெரியவருக்கு தெரியாமையாவது போயிடணும்னு முடிவு விட மாட்டேங்கிறாரு. கடைசியில அந்த ஜெர்மனிக்கு போக இருந்தவர் பெரியவரோட இதனால போகல. பின்னாடி அவர் பெரிய ஜீயர் சுவாமிகளா இருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ஆன்மீக ஆச்சாரியர் அவர். இது போன்றவர் ஆக போகிறார் என்பது மகா பெரியவருக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கும். அதனால ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப அந்த காலத்துல வந்து அந்த காலத்துல எப்பனா ஒரு உண்மையான ஒரு நேர்மையான ஒரு மனமுடையவர் என்ன பண்ணுவாங்கன்னா பெரியவங்க சொன்னா கேட்பாங்க, அதை வந்து மதிப்பாங்க, அவங்கள மீறி ஒண்ணு செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க.
கொஞ்சம் மனசுல வருத்தம் இருந்தா கூட ஏதோ பெரியவங்க சொல்றாங்க அப்படின்றத மதிப்பாங்க இல்லையா? அப்படி ஸ்ரத்தை, அதுக்குதான் ஸ்ரத்தைன்னு பேரு. குரு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அதை வந்து கேட்கறது. விஷயமா ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. அதாவது காஞ்சி மகா பெரியவர் ஒரு தடவை சொன்னாராம், இந்த காலத்துல யாருக்குமே வந்து ஸ்ரத்தையே இல்ல அப்படின்னு சொன்னாராம். ஏன் அப்படி சொல்றீங்க பெரியவா? நாங்களாம் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கோம், நீங்க சொன்னதெல்லாம் நாங்க கேட்கிறோமே. அப்படியா அப்படின்னு கேட்டாராம். அங்க பார்த்தா தூரத்துல ஒரு பெண்மணி, அவங்க வந்து தலையெல்லாம் மொட்டை அடிச்சிட்டு காவி ட்ரெஸ் போட்டுருக்காங்க. பார்த்தாலே தெரியுது அந்த காலத்து விதவைகள்லாம் எப்படி உடை அணிஞ்சிருப்பாங்களோ அப்படி அணிஞ்சிருக்காங்க. ஒரு விதவை பெண்மணி, கணவனை இழந்த ஒரு பெண் அங்க நிக்கிறாங்க. மகா பெரியவர் வந்து ஒருத்தரை கூப்பிட்டு, நீ போய் அந்த அம்மா கிட்ட போய் நீங்க சுமங்கலியான்னு கேளு. தூக்கி வாரி போடு. இந்த கேள்வியை கேட்டா அவங்க எப்படி வருத்தப்படுவாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? அடிச்சிட மாட்டாங்களா? அவரு பார்த்தாலே தெரியுது அவங்க கணவனை இழந்தவர்னு. அந்த காலத்துல அப்படிதானே இது படிப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்க சுமங்கலியான்னு எப்படி கேட்கறது? பெரியவர் கேட்க சொல்றார். வேற வழி இல்ல. சரி அப்படி சொல்லிட்டு ரொம்ப கிட்டக்க போய் தயங்கி தயங்கி நீங்க சுமங்கலியா அப்படி கேட்டா, ஆமா பெரியவருக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்டாங்களாம். ஏன்னா சுமங்கலின்னு ஒரு கிராமம். இப்ப நீங்க திருநெல்வேலியா, நீங்க கும்பகோணமா அப்படின்னு கேக்குற மாதிரி நீங்க சுமங்கலியா அப்படின்னு அதாவது பெரியவருக்கு பாருங்க, இவங்களுக்கு எல்லாம் ஸ்ரத்த இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்காக வச்சிருக்காரு இது வந்து. ஆஹா, இது போன்று நம்ம குருமார்களை சார்ந்திருத்தல் எப்படி தனி மனிதனுக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட பல மடங்கு முக்கியம் ஒரு அரசன் அல்லது தலைவன் வந்து ஒரு சரியான குருவை சார்ந்திருத்தல். ரொம்ப முக்கியமா அவர் சொல்லபடி கேட்டிருத்தல். அப்படி இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது, நாட்டுக்கே நல்லது. ஆக சரியான ஒரு குருமார்களால் வழிநடத்தப்படும் அரசன் தான் மக்களுக்கு சிறந்த முறையில் சேவை செய்ய முடியும். ஏன்னா இந்த குற்றங்கள் வந்து நம்ம தெரியும், ஒண்ணு விட்டா இன்னொரு குற்றம் வந்துட்டே இருக்கும். அரசன் வந்து அப்போ வந்து அரசனை தட்டி கேட்கறதுக்கான ஒரு தைரியம் யாருக்கு இருக்கணும்? இப்போ அந்த அரசனுடைய தந்தை இறந்திருப்பார், இல்ல வயசுல மூப்படைஞ்சிருப்பாரு. அமைச்சர்கள்லாம் ஓரளவு சொல்லலாமே தவிர, நீ செய்யறது தப்பு அப்படின்னு தட்டி கேட்டு உரிமையுடன் சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையை வந்து இந்த அரசர்களும் கொடுப்பார்கள். அரசர்களும் அவங்களுக்கு பயப்படுவாங்க. பயப்படுவாங்க இந்த சென்ஸ், அந்த பெரியவருக்கு பெரியவருடைய மனசு இது பண்ற மாதிரி நடந்துக்க கூடாது. அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு மாறா நடக்கக்கூடாதுங்கிற ஸ்ரத்தை இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் அது. ஒரு அரசன் வந்து ரொம்ப சர்வ வல்லமை படைத்தவன் நம்ம நினைக்கிறோம். அவன் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். யாரை வேணாலும் பிடிச்சி ஜெயில போடலாம். ஆனா இந்த இந்த ஞானத்தின் முன்பு, இந்த தெய்வீகத்தின் முன்பு, இதன் முன்பு அவன் அடிபணிகிறான் இல்லையா? இதுதான் ஆன்மீகம். அதனாலதான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார், இந்தியாவின் உயிர் நாடி ஆன்மீகம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். ராஜகுருக்கள், ராஜ ரிஷிகள், அதாவது அந்த பெரிய அந்த குருமார்களின் வழிநடத்துதலில் நாட்டை ஆள்கின்ற அரசர், தலைவர்கள், அவர்கள் தான் நன்றாக வந்து இந்த மக்களை எல்லாம் காப்பாற்ற முடியும். இந்த ஒரு பரந்த சிந்தனையை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த இடத்துல திருவள்ளுவர் சொல்லும் பொழுதே ரொம்ப கவனமா தான் சொல்றாரு. அதாவது யாரோ ஒரு வயசானவங்க பேச்சுக்கள் அப்படி இல்லை. அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து சொல்லும் பொழுதே வந்து அந்த உரையாசிரியர்கள்லாம் ரொம்ப அழகா குறிப்பிடுகிறாங்க அந்த விஷயத்தை. நம்ம முதல் குறளை படிச்சாலே நமக்கு வந்து அஹ் நம்மளால நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அதாவது பலவிதமான இடையூறுகள் ஒரு அரசன் ஆட்சி நடத்தும் போது வரும். ஒண்ணு வந்து பகைவர்களால வரும், உள்ளூர்ல இருக்கிற மக்களாலேயே வரும், தேவதைகளால வரும், எத்தனையோ விதமான ஃபேக்டர்ஸ். இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு அறிவாற்றல் அந்த அந்த குருவுக்கு இருக்கு. அவர் வந்து எந்தெந்த பிரச்சனையை எப்படி எப்படி டேக்கிள் பண்றது, இந்த அரசனை எப்படி இந்த ஒரு என்ன சொல்றது அச்சுறுத்தல்ல இருந்து மீட்பது, அவனுக்கு இது மாதிரி ஒரு கிரைசிஸ் ஒரு நெருக்கடி வந்திருக்கு, இதுல இருந்து அவனை எப்படி மீட்பதுன்னு அவர் இவனுக்கு முன்னாடி யோசிப்பார். ஆக அப்படிப்பட்ட பெரியவர்கள் நமக்கு துணை இருக்க வேண்டும். இப்ப முதல் குறள் படிக்கலாம். அரண் அறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை, திறன் அறிந்து தேர்ந்து கொளல். அரண் அறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை, திறன் அறிந்து தேர்ந்து கொளல். அரண் அறிந்து, அரண் அறிந்துனா அறத்தினுடைய நுண்மையான தன்மையை அறிந்து. இப்ப எல்லாம் நமக்கே தெரிஞ்சிடாது. இப்ப தர்ம சூக்ஷ்மங்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு டக்குன்னு நம்மளுக்கே புரிஞ்சிடாது. எல்லாமே நான் ஒரு அரசன் வந்து படிச்சவனா தான் இருப்பான். நம்ம இப்பதானே கல்வி அதிகாரம்லாம் பார்த்தோம். அரசனே கல்வி கற்றவன் தானே. இவனுக்கு எதுக்கு அட்வைசரி போர்டு அப்படின்னா, இவனுக்கு வந்து அறம் என்பது அவ்வளவு ஒரு நுண்மையானது. அதனால அரண் அறிந்து, அரண் அறிந்துன்னா அந்த பெரியவர்கள் இவனை விட நல்லா படிச்சிருப்பாங்க. நல்லா படிச்சிருப்பாங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய அதாவது அவங்க ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி இருப்பாங்க. இது வந்து தைத்திரிய உபனிஷத் என்ற உபனிஷத்துல இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு குரு வந்து சிஷ்யர்கள்லாம் படித்து விட்டு பாடசாலையை விட்டு கிளம்பும் பொழுது ஒரு கான்வெகேஷன் அட்ரஸ் கொடுக்கிறார்.
அதுலதான் அந்த மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ எல்லாம் சொல்லிட்டு சொல்றார், தர்மத்தை எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு, ஆனா எல்லா தர்மங்களையும் சொல்லி கொடுத்துட முடியாது. தர்மம்ங்கிறது ரொம்ப வாஸ்ட் இல்லையா, ரொம்ப ஆழமானது, ரொம்ப நுண்மையானது, ரொம்ப பரந்துபட்டது. எல்லா தர்மங்களையும் சொல்லி கொடுத்துட முடியாது. இப்போ டிரைவிங்னா ஓரளவு டிரைவிங் சொல்லி தர, ரோட்ல ஒரு ஒரு வண்டி எப்படி எய்தாப்ல வருங்கிறதெல்லாம் சொல்லி தர முடியாது. அது வந்து அந்த ரோட் சென்ஸ் வச்சு பழக பழக தான் நமக்கு பிடிப்படுமே தவிர 100% டிரைவிங் ஸ்கூல்ல வந்து டிரைவிங் சொல்லி கொடுத்துருவாங்களா? மாட்டாங்க. ஓரளவு தான் தெரியும். வண்டி எதிரில் வண்டி வந்தா இப்படி இப்படி பண்ணணும்னு தெரியுமே தவிர வாழ்க்கை சூழல்ங்கிறது டோட்டலி வேறையா இருக்கும். அதே மாதிரி அங்க என்ன அந்த அட்ரஸ்ல சொல்றாரு அப்படின்னா, ஓரளவு தர்மங்களை உனக்கு சொல்லி கொடுத்துருக்கோம், இதை தாண்டி உனக்கு ஏதாவது தர்மத்துல டவுட் வந்ததுன்னா, இந்த தர்மத்தை எப்படி செய்யணும், இது சரியா தப்பா, நான் செய்யறது முதல்ல தர்மமா அதர்மமா, அல்லது இதை எப்படி செய்யணும், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கே, இதை எப்படி சால்வ் பண்ணணும், இது போன்ற விஷயங்களில் நீ வாழ்கின்ற காலத்தில் ரொம்ப முக்கியம். சமகாலத்தில் ஏதோ போட்டோ வச்சுட்டு நான் வந்து அவர்கிட்ட உபதேசம் கேட்கிறேன், அதெல்லாம் செகண்டரி. சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட விஷயம் கான்டெம்பரரி, உயிருள்ள குருமார்கள். இப்ப வந்து எப்படி நமக்கு உடம்புக்கு வியாதி வந்துடுச்சுன்னா நம்ம வந்து உயிருள்ள டாக்டர்கிட்ட தானே போய் வைத்தியம் பார்த்துக்கிறோம். இல்ல எங்க டாக்டர் ரொம்ப நல்லவர், டாக்டரோட போட்டோக்கு மாலை போட்டு அவர் ஏதாவது கனவுல வந்து சொல்லுவாருன்னு வெயிட் பண்றோமா? ரொம்ப லாஜிக்கலான விஷயம். அது போன்று எனக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னா சமகாலத்தில் வாழ்கின்ற, அதாவது அந்த குருமார்கள் எப்படி இருக்கணும்னா அவர்களுக்கு வந்து அவர்கள் வந்து வீணான ஆசை இல்லாதவர்களாக, தர்மத்தில் பற்றுள்ளவர்களாக, அலூக்ஷாகா தர்மகாமாகா சியுஹு, அவர்களிடத்துல நீ போய் கேட்டுக்கோ, அவர்கள்ட்ட போய் கேளு. அவர்கள் வந்து அறத்தில் பற்றுள்ளவர்கள், விருப்பு வெறுப்பு இல்லாதவர்கள், தனிப்பட்ட அஜெண்டா இல்லாத அந்த பெரியவர்கள் எல்லா காலத்திலும் இருப்பாங்க, இந்த காலத்திலயும் இருக்காங்க. நம்ம போய் கேட்கறது இல்லை, அவ்வளவுதான். நம்ம போய் கேட்டா ஆப்ஜெக்டிவா இதுதான் இதுன்னு சொல்லிடுவாங்க. சோ அப்படிப்பட்ட குருமார்களிடம் சென்று கேள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால அரண் அறிந்து, அந்த பெரியவர்கள் எப்படி இருக்கணும், அறத்தின் நுண்ணிய தன்மையை அறிந்து, இந்த அரசனுக்கும் புரியணும், இந்த அறம் வந்து நம்மளுக்கே எல்லாம் தெரிஞ்சிடாது அப்படின்னு ஒரு நினைச்சாதானே வந்து தூரத்தட்ட போய் கேட்க முடியும். அரண் அறிந்து என்பதை நம்ம வந்து இந்த மூத்தோர்களுக்கும் எடுத்துக்க முடியும், அரசனுக்குமே வந்து அரசன் வந்து அந்த அறத்தின் நுண்ணிய தன்மையை அறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை. இந்த அரண் அறிந்துக்கு வந்து எப்படி அர்த்தம் எடுத்துக்கலாம்னா, இந்த அரசன் வந்து அறத்தின் நுண்ணிய தன்மையை புரிந்து கொண்டிருக்கிறான், எனக்கே எல்லாம் தெரிஞ்சிரும் அப்படின்னு அவன் நினைக்கல. ஏன்னா நம்முடைய ஈகோ, நம்முடைய விருப்பு வெறுப்பெல்லாம் படிதான் நம்ம ஒரு மாதிரிதான் ஒரு விஷயத்த பார்ப்போம். நமக்கு ஆப்ஜெக்டிவா ஒரு விஷயத்த பார்க்க தெரியாது. பல நேரங்கள் என்ன ஆயிடும்னா நம்ம கிளவுடட், நம்மளோட திங்கிங் வந்து ரொம்ப அப்படியே வந்து ஒரு ஒரு பட்சம் சார்ந்ததா இருக்கும். ஆக பெரியவங்கள்ட்ட போய் கேட்கும் பொழுது அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. அதனால எது தர்மம் என்ற விஷயத்துல நுணுக்கமான அம்சம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அறனறிந்து மூத்த அறிவுடையார், மூத்தனா தன்னை காட்டிலும் அனுபவத்தில் முதிர்ந்த அறிவுடையார். அறிவுடையார்ங்கிற வார்த்தைக்கு அவ்வளோ வியாக்கியானம் எழுதுறாங்க பரிமேலழகர், வடிவேலு செட்டியார். என்ன அறிவுடையார்னா, சாஸ்திர நூல் அறிவெல்லாம் இருக்கு, உலகியல் நடை அறிவும் இருக்கான். ரொம்ப முக்கியம் என்னன்னா, நம்ம வாழற காலத்துல சூழ்நிலை எப்படி இருக்கு, அதாவது இது சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, சாஸ்திரத்துல அதையே சொல்லிட்டு இருக்க கூடாது. நான் நிறைய ஸ்மிருதிகள்ல இருக்கிற விஷயம் வந்து இன்னைக்கு ரெலவெண்டா இருக்குமா, நமக்கு இன்னைக்கு இதுல அப்ளை பண்ண முடியுமா, நிறைய அதுல வந்து விஷயங்கள்லாம் இருக்கு. இன்னைக்கு நம்ம வாழற காலத்துல எது வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிறத பண்ணணும். அதே நேரத்துல உலகியல் நடையும் நன்கு அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஓங்காரானந்த சுவாமிஜியை பத்தி ஒரு விஷயம் ரொம்ப அழகா சொன்னார் ஒரு பெரியவர், அது இங்க ஞாபகம் வருது. அதாவது அவர் நிறைய பேருக்கு குருவா இருக்கு, இன்னைக்கு கூட எத்தனையோ பேர் அவர்கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க, எல்லாம் பண்றாங்க. அப்ப வந்து சுவாமி வந்து வேதாந்தம் நல்லா படிச்சிருக்காரு. ஒரு பெரியவர் சொன்னார், வேதாந்தம் நல்லா படிச்ச சுவாமி நிறைய இருக்காங்க, ஒரு வேத பூர்வமும் தெரியும், அது கொஞ்சம் ரேர் தான். வேத பூர்வமும் தெரியும், வேதாந்தமும் தெரியும். வேத பூர்வம்னா கர்மகாண்ட மந்திரங்கள்லாம் தெரியும், ஏன்னா வேத அத்தியனம் பண்ணிருக்கிறதுனால. அதை தவிர உலகியலும் தெரியும், அது ரொம்ப முக்கியம். ஒரு சன்னியாசி அப்படின்னா கூட உலகத்துல வந்து மக்களுக்கெல்லாம் வந்து என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும், ஒவ்வொருத்தரோட ஃபேமிலிலாம் எப்படி இருக்கும், அவங்க எப்படி வந்து அது ரொம்ப எம்பத்தைஸ் பண்ண தெரியும் சுவாமிஜிக்கு. இப்போ ஒரு மனிதன் அப்படின்னு வந்தானா அவனுக்கு வந்து அவனுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும், ஒரு ஒரு மாசம் அவன் வந்து ஒரு ஃபேமிலி நடத்துறதுக்கு எவ்வளவு செலவாகும், இதெல்லாம் யோசிப்பாரு. ஒரு வேலைக்கு சேர்றாங்கன்னா கல்யாணம் ஆயிருக்காங்க, அதெல்லாம் பொதுவா எல்லாரும் பாக்குறது. ஆனா ஜென்ரலி ஒரு சாதுவாக, ஒரு சன்னியாசியாக இருந்து கொண்டு சிறந்த நிர்வாகியாக இருத்தல் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அவர் வந்து உலகியலும் அவருக்கு தெரியும், உலக வாழ்க்கைனா என்ன, இப்ப சமகாலத்துல என்னெல்லாம் வந்துட்டு இருக்கு, என்னெல்லாம் பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்றோம், அதுக்கு என்ன சொல்யூஷன், அதெல்லாம் கூட சொல்லக்கூடியவர். அதனால உலகியல் அறிவு ரொம்ப முக்கியம். நம்ம சாஸ்திர அறிவும் முக்கியம், இது ரெண்டும் யாருக்கு இருக்கணும், அந்த பெரியவங்களுக்கு. அதனாலதான் ராமரை பத்தி ஒரு வார்த்தை வருகிறது வால்மீகி ராமாயணத்துல. ராமர் வந்து ஆயுத பயிற்சி எல்லாம் மேற்கொள்வார் இல்லையா, அதுக்கு இடைப்பட்டையில கொஞ்சம் பிரேக் கிடைக்கும், இன்டர்வல் ஒரு 10-15 நிமிஷம் விடுவாங்க. நடுவுல வந்து கொஞ்சம் பிரேக் கிடைக்கும் பொழுதெல்லாம் வந்து பெரியோர்களிடம் சென்று பேசுவாராம், இன்டராக்ட் பண்ணுவாராம், ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய ஒரு தளபதி இருக்கார், தசரதரோட
காலத்து தளபதின்னு வச்சுக்கலாமே, அவர்கிட்ட போய் பேசுவார். நீங்க போன போர்கள்லாம் எப்படி இருந்ததுன்னு கேட்பார். அந்த அனுபவ அறிவு நமக்கு வேண்டுமே. பெரியவங்கள்ட்ட பேசுறது அப்படிங்கிற ஒரு பழக்கமே இன்று வந்து அன்பார்ச்சுனேட்லி குறைஞ்சு போச்சு. எல்லாம் மொபைல வச்சுட்டு என்னையா தெரியும், எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிறோம். அப்படி இல்ல. ஒரு பெரியவரிடம் பேசும்போது ஒரு 10 நூல்கள் படித்த ஒரு இது கிடைக்கும் நமக்கு. எத்தனையோ அனுபவ செறிவுமிக்க விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அது நமக்கு வாழ்க்கையில நமக்கு பயன்படும். இந்த பெரியவர்களிடம் பேசுவது அப்படிங்கிறது வந்து ராமர் கிட்ட ஒரு உயர்ந்த குவாலிட்டியா சொல்றாங்க. ராமர் வந்து பெரியாரை துணை கோடல நல்லா பர்ஃபெக்டா கடைபிடிச்சிருக்காரு. வசிஷ்டரிடம் கற்றது ஒரு பக்கம். இது போன்று எப்பெல்லாம் கேப் கிடைக்கிறதோ, தன்னை சுத்தி எப்படிப்பட்ட மனிதர்களை வைத்திருப்பார் அப்படின்னு வால்மீகி சொல்கிறார். கல்யாண அபிஜனகன சாதுக்களால் சூழப்பட்டவர். எப்பொழுதுமே நல்லா தான் கூட இருக்கிற ஆள்லாம் அப்படிதான் வச்சிருப்பாரு. அவங்கள்ட்ட நல்ல விஷயங்களை கேட்கறது. இப்ப வந்து இவங்க 2 பேரும் காட்டுல போறாங்களே தவிர விஸ்வாமித்திரரை போட்டு அவ்வளோ கதை கேட்கறாங்க அவர்கிட்ட. விஸ்வாமித்திரரோட என்டையர் பயணம், அவர் வாழ்க்கையில என்னென்ன பார்த்தாரோ, இது என்ன நதி, அது என்ன நதி, அது என்ன ஆசிரமம், பாலகாண்டம் முழுக்க பாத்தீங்கன்னா அவ்வளவு விஷயங்கள், கேள்வி ஞானம்ங்கிறது. அதெல்லாம் வந்து ராமருக்கு அதெல்லாம் அனுபவம் இல்லையா? அத்தனை இடத்த பார்த்து ஒன்னொன்னு ஹிஸ்டரியும் சொல்றாரு விஸ்வாமித்திரர். இந்த இடத்துக்கு பேர் சித்தாசிரமம்ங்கிறார், இங்க ஒரு அரக்கி இருந்தா என்னென்னமோ சொல்றாரு வந்து. எல்லாத்தையும் கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம், அந்த ஒரு எக்ஸ்போஷர் எப்படி கிடைக்கிறதுனா விஸ்வாமித்திரருடைய ஒரு அருகாமையினால கிடைக்கிறது. தான் நல்லார் இணக்கம். ஆக சத்சங்கம் ரொம்ப முக்கியம். ஒரு அரசனுக்கு வந்து ஒரு சரியான வாழ்க்கையில அவன் வந்து தொய்ந்து போகும்போது, அப்படியே நொறுங்கி போகும்போதெல்லாம் அவனை தூக்கி பிடிச்சி நிறுத்தி உன்னால இது பண்ண முடியும் அப்படி சொல்கின்ற ஒரு பெரியவர். நம்ம நாட்டுக்கே வந்து யார் தன்னம்பிக்கையை ஊட்டினானா சுவாமி விவேகானந்தர். விவேகானந்தர் அப்படின்ற ஒரு ஒரு ஆளுமை இல்லை என்றால் நம்முடைய சுதந்திர போராட்டமே நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா யாரை கேட்டாலும், நான் ரொம்ப முக்கியமா இந்த இடத்துல அந்த விஷயத்தை பதிவு பண்ண விரும்புறேன். காந்தி, அம்பேத்கர், யாரை பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ், எல்லோருமே எங்களுக்கு சுதந்திர தாகம் ஊற்றெடுத்ததற்கு காரணம் நாங்க விவேகானந்தரை படிச்சதுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு சுவாமிஜி வந்து அமெரிக்கால போய் சர்வமத மகாசபையில பேசி அவர்களுக்கு மட்டும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவில்லை. ஒரு ஒரு ஹிந்துவுக்கும், ஒரு ஒரு இந்தியனுக்கும் அவர் புது ரத்தத்தையே ஊட்டினார். 1897 சொல்றார், அடுத்த 50 வருடங்கள் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பாரத தாய். 1947 சுதந்திரம் வரும்பொழுது சுவாமிஜி உயிருடன் இல்லை. 1902 அவர் சமாதி ஆயிட்டார். ஆனாலும் அவருக்கு தெரிகிறது 50 வருஷத்துல இததான் நீங்க பண்ணணும்னு கோடிட்டு காட்டுகிறார். அவர் மூலமாகத்தான் நிவேதிதை, அவரிடமிருந்துதான் பாரதியார். எத்தனை பேரு. இது மட்டும் இல்ல, இப்ப ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப்லாம் சொல்றோமே, அதை தோற்றுவித்த பெரியோர்களும் கூட சுவாமிஜியோட சிகாகோ சொற்பொழிவுகள் நடந்த காலத்தில் இளைஞர்களாக அமெரிக்காவில் இருந்திருக்கிறார்கள். சுவாமிஜியின் சிந்தனை தாக்கம் அவர்களை கூட தொற்றிக் கொண்டிருக்கும். அது வந்து ஆராய்ச்சிக்குரியது. ஆனாலும் வந்து எத்தனை எத்தனை பேரை சுவாமி விவேகானந்தர் வந்து, அதாவது அவர்களை விழிப்புணர்வு அடைய செய்து எவ்வளவு பெரிய காரியத்தை சாதிச்சிருக்கார். நம்ம பாரத நாட்டுக்கே ஒரு பெரியார்னா சுவாமி விவேகானந்தரை சொல்லணும். வந்து அப்படிப்பட்ட ஒரு எழுச்சியை ஊட்டினார். ஆக அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை. கேண்மைன்னு சொன்னா அவர்களுடைய உறவை தேர்ந்து, தேர்ந்துன்னா அதன் அருமை பெருமைகளை ஆராய்ந்து அறிந்து, திறன் அறிந்து, அவர்களது ஆற்றலை வெளிக்கொணரும் வழியை. திறன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து அவங்கள்ட்ட இருந்து எப்படி பெஸ்டா விஷயங்களை நம்ம வந்து எடுத்துக்கிறது, அவங்களுக்கு வந்து அதாவது அந்த அவங்க சொல்றத கேட்கறது முக்கியமா, லிசன் பண்றது, அவங்க கிட்ட அபிப்பிராயம் கேட்கறது, அதான் திறன். திறன் அறிந்துனா அவர்களுடைய கருத்து என்ன. ஒரு 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 ரிசோர்ஸ் இருக்குன்னா அந்த ரிசோர்ஸை எப்படி பயன்படுத்துறோம், ஹியூமன் ரிசோர்ஸ். ஒருத்தங்களால இந்த காரியம் நடக்கும்னா எப்படி அவங்கள வச்சு இந்த வேலையை நன்றாக வந்து இது பண்றது. இப்ப வந்து அவங்க அந்த அரசனுக்கு மட்டும் இல்ல, அந்த கம்பெனில இருக்கிற எத்தனையோ பேருக்கு ட்ரைனிங் தருவாங்க. அதெல்லாம் நடக்கிறது இல்லையா, நம்ம பாக்குறோம். ஆக தேர்ந்து திறன் அறிந்து கொள்க. கொள்கன்னா அதற்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். ஆக எப்படி படிக்கணும் இந்த குறளை? அரண் அறிந்து. ஒரு அரசன் வந்து அறத்தினுடைய உண்மையான தன்மையை அறிந்து, மூத்த அறிவுடையார் அப்படியா, தன்னை காட்டிலும் அனுபவத்தில் முதிர்ந்த, நீதி நூலையும் உலகியலையும் நன்கு அறிந்தவர்களுடைய கேண்மைனா உறவை, தேர்ந்துனா இவன் செலக்ட் பண்ணணும்னு அர்த்தம். தேர்ந்தெடுக்கிறதா இவன் வந்து வாலண்டியரா இவன் போய் கேட்கணும். அதன் அருமை பெருமைகளை ஆராய்ந்து அறிந்து இவன் வந்து வலிய போய் எனக்கு வந்து உங்களுடைய சகாயம் வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அப்புறம் திறன் அறிந்து, அவர்களுடைய ஆற்றலை வெளிக்கொணரும் வழியே அறிந்து, அவர்கிட்ட இருந்து என்னெல்லாம் அட்வைஸ் நம்ம கேட்டுக்கலாம். இப்ப அவருக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னா இதை வச்சு நீ இதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு இதை நம்ம வந்து ஹிஸ்டரியிலையும் நல்லா புரிஞ்சுக்க முடியும். இந்த குறளுடைய ஆழத்தை இப்ப சமகாலத்திலையும் புரிஞ்சுக்க முடியும். எக்ஸ்பர்ட், எல்லா துறைகள்லயும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் அட்வைஸ்னு போய் கேட்கறோம். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம்னா ஒருத்தங்கள்ட்ட போய் கேட்கறோமா இல்லையா, இவ்வளவு முதல் இருக்கு, இந்த பிசினஸ் பண்ணலாமா வேண்டாமா, முதல் கேள்வி எப்படி பண்ணணும்,
கரெக்டா சொல்லிடுவாங்க. அதுல ரொம்ப ஆழமான ஒரு அனுபவ அறிவு இருக்கிறவங்க சிம்பிளா அதுல எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு பெரிய அரசன், பேரரசன், லட்சக்கணக்கான மக்களை வழிநடத்தக்கூடியவன் இது போன்று பெரியோர்களை சார்ந்திருக்க வேண்டும். திறனறிந்து கொள்க. கொள்கன்னா அவரை உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஒரு வழிகாட்டியாக வைத்துக்கொள், கொள்ள வேண்டும் அப்படின்னு அர்த்தம். கொளல், தேர்ந்து கொளல். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொளல். ஒரு கொளல்னா கொள்ள வேண்டும்னு அர்த்தம். ஒரு அரசன் தன்னை விட வயதிலும் அனுபவத்திலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த பெரியோர்களை தேர்ந்தெடுத்து அவர்களிடம் இருக்கும் திறமை நன்கு வெளிப்படுமாறு அவன் தனக்கு வழிகாட்டியாக அவர்களை கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்றபடி நடக்கணும். இதுக்கு ஸ்ரத்த முதல்ல முக்கியம். இவர் எனக்கு நல்லதுதான் சொல்லுவார், இவர் என்னுடைய வெல்விஷர் அப்படிங்கிற ஆழமான ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு முக்கியம். அது இல்லாம டவுட்டிங் தாமஸா மாத்திட்டே இருக்க முடியாது. ஒருத்தர் எடுத்தாருன்னா ஒருத்தர் தான். அது எப்படி இந்த கணவன் மனைவி உறவு மாதிரி, அந்த குரு அப்படின்னா ஒருத்தர் தான் குரு. அந்த குரு என்ன சொல்றாரோ அதுபடிதான் நான் வாழ்வேன் அப்படின்ற ஒரு கன்விக்ஷன் இருக்கு இல்லையா? அது மாதிரி அறனறிந்து, ஏன்னா அறம்னா என்னங்கிறது இவனுக்கு தெரிகிறது. அறம் எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு நுண்மையானது, எனக்கே எல்லாம் தெரிஞ்சிடாது அப்படின்னு பணிவு இருக்கிறது இந்த அரசனுக்கு, செருக்கு இல்ல. அதனாலதான் இவன் மூத்த அறிவுடையார் கேண்மையை இவன் திறன் அறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். மிக அருமையான ஆழமான குறள். தொடர்ந்து நாம் அடுத்த வாரம் சிந்திப்போம். ஓம். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குலவிடு தனிப்பரம் பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதிமுன் பனியே போல, நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய், ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி, வேதப் பொருளாய் மிக விளங்கி, தீதற்றோர் உள்ளுதொறும் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே, வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.